தொழுகை விடுறது பெரிய பாவம். எந்த அளவுக்கு பெரிய பாவம்னா, ஒருத்தர் விபச்சாரம் செய்யறான்னா அல்லாஹ் தடுத்ததை செய்யறான், தொழுகை விடுறான்னா அல்லாஹ் ஏவியதை அவன் விட்டுறான். இந்த ரெண்டு எது பெரும்பாவம் என்று பார்த்தால், அல்லாஹ் ஏவியதை விடுவதுதான் பெரும்பாவம். இப்லீஸ் ஒரே ஒரு சஜிதா தான் செய்யவில்லை. இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சஜிதா செய் என்று சொன்னான் அல்லாஹ். அவன் ஒரே ஒரு சஜிதா தான் செய்யவில்லை. ஆனால் கியாமத் நாள் வரையும் அவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல எத்தனை சஜிதாவை விட்டுட்டு இருக்கிறோம், வாழ்நாள்ல எத்தனை சஜிதாவை விட்டுக் கொண்டிருக்கிறோம், அது பெரும்பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, இன்னொன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த ரெண்டுல அல்லாஹ்வுக்கு செய்யற கடமைகள்ல ஒருத்தர் குறைபாடு வைத்தானா அது பாவமா, அடியார்களுக்கு செய்யற கடமைகளில் ஒருவர் குறைபாடு வைத்தால் அது பெரும்பாவமா என்றால், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமைகளில் அவன் குறைபாடு வைத்தால் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்களை ஏமாற்றுதல் போன்ற காரியங்களை செய்தான் என்றால் அவர்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். அடியார்களுக்கு ஒருத்தர் தேவையில்லாம திட்டுறது, ஒருத்தர் தேவையில்லாம அடிக்கிறது, ஒருத்தர் அவர் சொத்தை அபகரித்துக் கொள்றது, இது போன்ற பாவங்கள் இருக்கிறது, அவர்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். அதனால அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். அதே போல உறுப்புகள் சார்ந்த பாவம் இருக்கிறது, உள்ளங்கள் சார்ந்த பாவம் இருக்கிறது. உறுப்புகள் சார்ந்த பாவம் பெரிதா, உள்ளங்கள் சார்ந்த பாவம் பெரிதா என்றால் உள்ளங்கள் சார்ந்த பாவம் தான் பெரிது. இப்லீஸ் இருக்கிறானே, அவன் பெருமை அடித்தான், பொறாமை கொண்டான். அதனால் பெருமை பொறாமை போன்றதெல்லாம் உள்ளம் சார்ந்த பாவங்களாக இருக்கிறது. உறுப்புகளால் செய்கிற பாவங்களை விட நம்முடைய உள்ளத்தால் செய்கிற பாவங்கள் பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் என்பது, அதாவது பாவம் என்பது நிலைமையை கவனித்தும் இடத்தை கவனித்தும் அதே போல் நேரத்தை கவனித்தும் பாவம் என்பது அதை கவனித்து பெரிதா சிறிதா என்பது ஆகும். உதாரணமா ஒருத்தர் விபச்சாரம் செய்யலாம், விபச்சாரம் என்பது பாவம். அதே சமயத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண், அவன் பாதுகாக்க வேண்டிய அந்த பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அது ஒரு பெரிய பாவம். அதை விட அதுவும் திருமணம் செய்த நிலைமையை அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அது பெரும் பாவம். திருமணம் செய்யாத நிலைமையில் விபச்சாரம் செய்வதை விட திருமணம் செய்த நிலையில் விபச்சாரம் செய்தால் அது பெரிய பாவம். அதனால்தான் திருமணம் செய்யாதவன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி தான். ஆனால் திருமணம் செய்தவன் விபச்சாரம் செய்தான் என்றால் அவனை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றது. அவன் பக்கத்து வீட்டு பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அது பெரும் பாவம்.